தற்போது ஒரு அண்மை செய்தி. தூத்துக்குடியில் பிரபல ரவுடி போலீசாரால் சுட்டுப்பிடிக்கப்பட்டுள்ளார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா சாலமன். வணக்கம் ராஜா சாலமோன், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தூத்துக்குடி குறும்பூர் அருகே சோனகன்விளை பகுதியில் பதுங்கியிருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி சுட்டுப்பிடிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற ரவுடி மரிய அந்தோனி ஆக்னலை சுட்டுப்பிடித்துள்ளனர் போலீசார். போலீசார் சுட்டதில் படுகாயமடைந்த ரவுடி மரிய அந்தோனி ஆக்னலுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா சாலமன். வணக்கம் ராஜா சாலமன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. அதாவது தூத்துக்குடியில மினி சகாயபுரத்தை சேர்ந்தவர் மரிய அந்தோனி ஆக்னல். இவருக்கு வயது 30 வயது. இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. இவர் தென்பாகம் காவல் நிலையத்தில் இவருக்கு சரித்திர குற்றவாளி, பதிவேடு குற்றவாளி என்ற ஒரு குற்றப்பதிவும் உள்ளது. இந்த நபருக்கு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களிலும் சேர்த்து சுமார் 30 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஏற்கனவே கொலை வழக்கு ஒன்றில் கொலை செய்த நபரின் ஈரலை சுட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தனது மனைவியை எரித்து கொலை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற வழக்குகள் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் மரிய அந்தோனி ஆக்னல் மீது பொது சொத்தை சேதப்படுத்தியாக இருந்த வழக்கின் மீது விசாரணைக்காக இன்றைக்கு தூத்துக்குடியில் உள்ள தனிப்படை போலீசார் அவரை தேடி வந்துள்ளனர். அப்போது தேடும் பொழுது அவர் குறும்பூர் அருகே உள்ள சோனகன் விளைங்கிற பகுதியில் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிந்துள்ளது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் உதவி ஆய்வாளர் ராஜபிரபுங்கிற ஒரு தலைமையில அவரை பிடிப்பதற்கு அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் கையில் அந்த மரிய அந்தோனி ஆக்னல் என்பவர் கையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை வைத்துக் கொண்டு இந்த காவல்துறையினரை தாக்க முற்பட்டுள்ளார். இதனால் தற்காப்புக்காக காவல்துறையினர் அந்த மரிய அந்தோனி ஆக்னலை திருப்பி சுட்டுள்ளார்கள். இதில் சுடப்பட்ட போது கால்களிலும் முட்டுக்கீழே காலிலையும் ஒரு குண்டு பாய்ந்துள்ளது. இடுப்பு பகுதியிலும் ஒரு குண்டு பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மரிய அந்தோனி ஆக்னலை மீட்டு அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை உடனடியாக அங்கிருந்து மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். அங்கு இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வழக்கு விசாரணைக்காக சென்றபோது எதிரி காவல்துறையினரை தாக்க முற்பட்டதில் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் என்பது தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜா சாலமன்.